இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவும் தெரசாவும் ஒரு இடத்துக்கு போக அங்க ஜோம்பி மாதிரியான மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்குங்க. இத பார்த்த தெரசா மிஸ்டர் ஜினியுக் அங்க பாருங்க, அந்த சார்கோபாகஸ்னு சொல்லக்கூடிய பேரியருக்கு மிடில்ல தான் அந்த பீட்டர் ரோத் இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நானும் அதை கவனிச்சேன். அந்த பேரியரை உன்னால ரிமூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால முடியும்னு சொல்ல உடனே சிஸ்டம்ல ஒரு வார்னிங் வருது. த கரப்டட் ஆஃப் காரிடார்னு சொல்லக்கூடியவங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஹீரோ வந்துட்டு டவுட்டே இல்ல, இது பாஸ் மான்ஸ்டர் கிட்ட இருந்து இன்டைரக்டா வந்திருக்க மெசேஜ். இது வரைக்கும் எந்த ஒரு பிளேயர் மேலயும் இது இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்லையே, இப்ப மட்டும் எப்படி அப்படின்னு யோசிக்க உடனே திரேசா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது பாஸ் மாஸ்டர் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது நம்மள பாக்குதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அது நம்மள அக்னாலேஜ் பண்ணிருச்சோ? நம்மளே இல்ல, என்னதான் அது அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிருக்கு. என்ன இவன் எவ்வளவு கான்பிடென்டா இருக்கான் அப்படின்னு தெரசா பார்க்க, மிஸ்டர் ஜென்யூக் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும். என்கிட்ட நீங்க பேசும்போது இந்த இடத்த பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க, அது உண்மைதானே? ஆமா எனக்கு தெரியும், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அடுத்த நொடியே நம்ம தெரசா அந்த மான்ஸ்டர் இருக்க இடத்த நோக்கி குதிக்கிறா. உடனே பேட்டில் சாங்னு சொல்லக்கூடிய லெவல் 5 ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றா. இதன் மூலியமா தெரசா கிட்ட இருக்க எல்லா ஸ்டார்ட் பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த 10 நிமிஷத்துக்கு. உடனே ஹீரோ இவகிட்ட என்ன சொன்னாங்கிறத காட்டுறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிள். அங்க இருக்க மான்ஸ்டரோட அட்டென்ஷனை நீ அட்ராக்ட் பண்ணணும். அதுங்களுக்கு மத்தியில உன்னுடைய டிவைன் பவரை யூஸ் பண்ணனா அதுங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். இத பத்தி யோசிச்சுட்டு நம்ம தெரசா டிவைன் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய லெவல் 5 ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றா. அந்த டிவைன் பவர் இந்த மான்ஸ்டர்ஸ் மேல நல்லாவே வேலை செய்யுது. தெரசாவும் அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே வெட்டி வீசுறா. நம்ம ஹீரோவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க இருக்க மான்ஸ்டருடைய தலையையே பாதை மாதிரி யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். என்னதான் நம்ம ஹீரோ அதுங்க மேல ஏறி போனாலும் அதுங்களுடைய முழு கவனமும் நம்ம தெரசா மேலதான் இருக்கு. இதுங்களை பாத்துக்கிற வேலைய தெரசா கிட்ட கொடுத்ததுனால லெவலப் ஆகாம இந்த லெவல்லயே என்னால மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு எதிர்க்க ஒரு லைட்னிங் வருது. அதுக்குள்ள இருந்து இந்த ரூயின்ஸ் உடைய ஹிடன் டெட்டான எலைட் லிச் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஹீரோ வந்துட்டு ஒரு வழியா வந்துட்ட போல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு கார்டியன் மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடறான். இது இந்த இடத்துல இருக்க கூடாது. ஒருவேளை தெரசாவை நான் கூட்டிட்டு வந்ததுனால இந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு போல. இதுக்கப்புறத்துல இருந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தாலுமே அது எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். இதே நேரத்துல அந்த எலைட் லிச் அதோடைய பிளாக் லைட்னிங்க யூஸ் பண்ண அதுல மாட்டின கார்டியன் மான்ஸ்டர் ஈஸியா டெஸ்ட்ராய் ஆயிடுது. திரும்பவும் அந்த எலைட் லிச் அந்த பவரை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ண அந்த லைட்னிங்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண கிட்ட வர அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோவும் விலகிட அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த பேரியர் மேல இந்த அட்டாக் பட்டு அந்த பேரியர் டெஸ்ட்ராய் ஆயிடுது. இந்த லெவல் 5 பேரியர் எல்லாமே இதுக்கு சரியான மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க டேகர் எடுத்து அங்க இருக்க கார்டியன் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? தெரசா அங்க இருக்கவங்களுடைய கதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவான். இங்க மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். தேவையில்லாம என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உன்னுடைய கதையை நான் இங்கேயே முடிக்க போறேன். இதே நேரத்துல அந்த எலைட் லீச்ச அது பின்னாடி இருந்து யாரோ 2 துண்டா வெட்டிடுறாங்க. எப்படியோ கடைசியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே ஒரு பர்சனால மட்டும்தான் இந்த மான்ஸ்டருடைய நெக்ஸ்ட் மூவ ரெகனைஸ் பண்ண முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு. ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ வந்து ஆமா நானே தான், ஞாபகம் வந்துருச்சா? உடனே நம்ம ஹீரோவும் நீ யாரு அப்படின்னு கேட்க நான் யாருன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.